லைஃப்பில் நிறைய நேரங்களில் நான் ஒரு கஷ்டப்பட்டோன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இவ்வளோ நல்லது பண்ணேன், நான் கஷ்டப்படுறேன். அப்படிலாம் இல்லை, நீ ஒன்றும் அவ்வளோ உத்தமெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க, நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற. இப்படி உன்னை நினச்சிக்கோ. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா டைமும் நீ சரின்னு உன்னை நினச்சிக்கிட்டே இருந்தனா உனக்கு யாருமே சரியாக தெரிய மாட்டாங்க, நீ மட்டும் தான் சரியாக தருவ, அடுத்தவங்க எல்லாரும் உனக்கு தவறாக தெரிவாங்க. அப்போ இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஒரு பெயினை நான் அனுபவிக்கிறேன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நானும் பெயினை கொடுத்துருக்கேன். அப்போது நான் செஞ்ச தவறுகளை நினச்சி நான் கவலைப்படணுமா? அதை மட்டும் பண்ணிடாத. அது பண்ணுறதால நம்ம செஞ்ச தவறு என்றைக்குமே சரியாயிடாது. இல்லை உனக்கு தெரியாது செஞ்ச தவறாக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள், நான் ஒருத்தர் தெரிஞ்சு காயப்படுத்தலை, ஆனால் அவங்க காயப்பட்டுட்டாங்க அப்படின்னாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க காயப்பட்டிருக்காங்கன்றது உண்மை, இது ஏற்றுக்கணும். அப்போ என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ஒரு பிஸ்னஸில் பெருசாக லூஸ் பண்ணிட்டேன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நான் தப்பான ஆக்ஷன் பண்ணியிருக்கேன், தப்பான சாய்ஸஸ் எடுத்திருக்கேன்றது எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு உங்கள் வீட்டில் உடம்பு சரினா அவங்க ஒன்றும் தப்பான சாய்ஸ் எடுத்திருப்பாங்க. தப்பாக சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். பிஸ்னஸில் நான் ஒழுங்கான பிளானிங் கரெக்டாக பண்ணேன்னா எனக்கு லாஸ் வந்துடும். அதே மாதிரி தான் லைஃப்பில் அன்ஹாப்பினஸ் வரும்போதும் நான் தப்பான சாய்ஸஸ் ஏதோ ஒன்று எடுத்திருக்கேன். அந்த சாய்ஸஸ் தான் என்னதுங்க, பாவம். அது ஒன்று அடுத்தவங்களை காயப்படுத்திருக்கலாம், இல்லை என்னோட வருங்காலத்தை காயப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு சாய்ஸை நான் எடுத்துருக்கலாம். சரி, அப்போ இனிமேட் நான் என்ன பண்ணுவேன், இனிமேட்டாவது தயவு செய்து பண்ண பாவம் போதும், இனிமேட்ட முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுவோம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நல்லதுன்னா தானம் தர்மம். அப்படி மட்டும் இல்லை, நல்லதுன்றது முதல்ல ஒன்றை செல்ஃப் சாட்டிஸ்ஃபையாக ஒன்றை ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்கிறது. உனக்கு எது சந்தோஷம் தருதோ முதல்ல அது லைஃப்பில் அதெல்லாம் பண்ணு. உனக்கு சினிமா போ பிடிக்குன்னா போ, வெளியே சுற்றணும்னா போ. ஒன்றை முதல்ல உன்னோட சோலை முதல்ல சந்தோஷப்படுத்து. நீ உன் லைஃப்பில் பண்ணுற பெரிய புண்ணியமே எதுனா உன் சோல் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெரிய புண்ணியம். உள்ள டீப் இன்சைட். இப்போ உன் பேர் எக்ஸாம்பிள் நீ XYZன்னு வச்சுக்க, உன்னோட பேர் ஒய் அப்படின்னா வைக்குள்ளே இருக்க உள்ள டீப் ஹார்ட்டில் போய் பார்த்தோன்னா வைக்குள்ளே ஒரு வை இருப்பாங்க. அதான் அந்த பர்சனுக்குள்ளே ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த பர்சன் தான் இந்த பர்சனை முழுசாக தெரிஞ்சவங்க. அந்த பர்சன் கிட்ட கேட்டு பாரு, இந்த பர்சனுக்கு என்ன வேணும்னு அந்த பர்சன் சொல்லுவாங்க. அதை முதல்ல லைஃப்பில் பண்ணு. உனக்கு பிடிச்சதை செய். உனக்கு பிடிச்சதை செய்கிறத விட இந்த வாழ்க்கையில் நீ பண்ணுற பெரிய புண்ணியம் எதுவுமே இல்லை. பிறருக்காக ஒரு லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்காத. எங்கள் அம்மா சொன்னாங்க ஐடிக்கு போனேன், எங்கள் அப்பா சொன்னாங்க நான் இதுக்கு வேணாம். உனக்கு என்ன பிடிக்கும்னு ஒன்றை தவிர யாருக்கிட்ட தெரியும்? திருமணமும் அப்படி தான். உனக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செய்து பண்ணாத. பண்ணி என்ன பண்ணுற, அந்த பொண்ணுக்கே நீ பாவம் பண்ணுற, அந்த பையனுக்கு நீ பாவம் பண்ணுற. தப்பா ஓகே பண்ணிட்டு நியூஸ் பேப்பரில் பார்த்தா கல்யாணம் ஆகி 3.5 நிமிஷத்தில் டிவோர்ஸ் என்னங்க இப்போ எதுக்குங்க கல்யாணம்? நான் இப்போயே சொல்கிறேன், பிடிச்சி ஒரு விஷயத்த செய்யும் போது நீ சந்தோஷமாக இருப்ப. அடுத்தவங்க பிடிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த செய்யும் போது நீ உனக்கு பண்ணுற பெரிய துரோகம், உனக்கு பண்ணுற பெரிய பாவம். ஆமாவா இல்லையா? அப்போது லைஃப்பில் நீ கஷ்டப்படுற இன்னைக்கு அப்படின்னா நீ உனக்கு துரோகம் பண்ணிட்ட. முதல்ல உனக்கு தப்பான விஷயங்களை செஞ்சுட்ட. உன் உள் மனசு சந்தோஷமாக இல்லை. உனக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, உனக்கு பயங்கரமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிரைவிங்கில் தான் இருக்குன்னா நீ டிரைவிங் சம்மந்தமான பிஸ்னஸை பண்ணு. உனக்கு மீடியாவில் இருக்கா, மீடியா சம்மந்தமான ஜாபை தேடு. உன் லைஃபே நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, போய் பொட்டி கடையில் போய் முதல்ல ஒரு பொட்டி கடை தர. சின்னதாக ஆரம்பித்தவங்க தான் பெருசாக இருக்காங்க. அப்போது ஒருத்தன் பாவம் பண்ணான் அப்படின்னா அவன் பாவமான ஒரு நிலையில் இருக்கான்னா அவன் பாவம் பண்ணால் தான் யாருக்கு பாவம் பண்ணான்? அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவன் செய்யலை. யோசிச்சு பாரு, உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சனோட நீ வாழ்க்கையில் தோத்தா கூட ஹாப்பியாக இருப்ப. ஆமாவா இல்லையா? உன் மனசுக்கு பிடிச்ச வேலையில் நீ சின்னதாக சம்பாரிச்சா கூட ஹாப்பியாக இருப்ப. ஆமாவா இல்லையா? உனக்கு மனசு பிடிச்ச மக்களோட நீ சாதாரண குடிசையில் வாழ்ந்தா கூட சந்தோஷமாக இருப்ப. ஆமாவா இல்லையா? அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, மனசுக்கு பிடிக்கிறது ஒன்று, சொசைட்டிக்கு பிடிக்கிறது ஒன்று. மனசுக்கு பிடிச்சதுக்கு விட்டுட்டு சொசைட்டிக்கு. இப்போ அடுத்தது என்னன்னா, குழந்தையான மனசை வச்சுட்டு நீ எடுக்கிற முடிவுலாம் சரியாயிடாது. உன் மன தெளிவு வந்தோன்னா உன் மன குணத்துக்கிட்ட ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி உன்னோட சோலை ஒழுங்காக படித்து உன்னோட லைஃப்பில் எதை நோக்கி நீ போனால் சந்தோஷமாக இருப்பே அதை நோக்கி இப்போ நிச்சயமாக ஒரு நாள் பெரிய ஆள் ஆகிடுவேன். பெரிய ஆள் ஆகணும்னா என்ன வேணும்? உனக்கு பிடிச்சதை செய்யணும். பேச பிடிச்சா பேசு, மைக் எடுத்து பேசு. டீச்சிங் பிடிச்சா டீச்சர் ஆகும், டியூஷனாவது எடு, அதுலேருந்து வளரு. நான் அதை வச்சு பணம் சம்பாரிச்சாதான் க்ரோத்து நான் சொல்கிறேன். இப்போயே சொல்கிறேன், எண்டில் பணக்காரன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது என்ன பண்ணுறான், போய் ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஏதோ ஒரு இடத்துல போய் மசாஜ் பண்ணிக்கிறாங்க, 1000 ரூபா கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, 2000 ரூபா கொடுத்து ஃபுட் மசாஜ் எடுத்துக்கிறாங்க, ஏதோ ஒன்று பாடிக்கு பண்ணுறாங்க, மைண்டுக்கு பண்ண முடியாது அவங்களால. ஸோ க்ரோத்தாக சக்ஸஸ்ன்னு கேட்டால், சக்ஸஸ் இஸ் த பிக்கஸ்ட் க்ரோத் ஃபார் எனி இண்டிவிஜுவல். அக்ரி வித் மீ?
அப்போது இன் யோர் லைஃப் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கைஸ்? வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? இன்னர் ஹாப்பினஸ். நீ சந்தோஷமாக இல்லைன்னா அந்த உலகத்தில் உன்னால் யாரையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. உன் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. உன் கம்பெனி சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. யாரையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. அப்போது ஹவு டு பி ஹாப்பி? ஜஸ்ட் லிசன் டு வாட் யுவர் சோல் சேஸ். உன் சோல் என்ன சொல்லுதோ அதை செய். உன் வாழ்க்கையில் அதுக்கேற்ற முடிவுகள் எடு. லைஃப் பார்ட்னர் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ண, வேலையை அந்த மாதிரி சூஸ் பண்ண, கரியர் அந்த மாதிரி சூஸ் பண்ண, உன் ஃப்ரீ டைமை சூஸ் பண்ண, உன்னோட பிஸி டைமை சூஸ் பண்ண, எல்லாமே உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ண. அப்படி பண்ணால் நிச்சயமாக ஒரு நாள் பெரிய ஆள் ஆகிடுவேன். பெரிய ஆள் ஆகிறதுக்கான ஹாப்பியர்னஸ் தான் பெரிய ஆள் ஆகிறதுக்கான பிக்கஸ்ட் சீக்ரெட். அப்போ ஹாப்பியாக இருக்கணும்னு என்ன பண்ணோம்? உனக்கு பிடிச்சது செய்யணும். அப்போ தான் நீ ஹாப்பியாக இருப்பேன். தெளிவு கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.